ஹாய் ஆல், வெல்கம் டு RMIS அகாடமி. இன்னைக்கு நம்மளோட டெய்லி நியூஸ் நேவிகேட்டரில் 22 ஏப்ரலோட நியூஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா ஆஃப்ரிக்கா சமிட். இது மே எண்டில் இந்தியாவில் நடக்க போகுது. நியூ டெல்லி இஸ் கோயிங் டு ஹோஸ்ட். இந்த நியூஸோட பேக்ரவுண்டில் இந்தியா ஆஃப்ரிக்கா சமிட்டோட ஒரு சில பேசிக்ஸும் ஆஃப்ரிக்கன் யூனியனோட ஒரு சின்ன பேசிக்ஸும் பார்த்துடலாம் ப்ரிலிம்ஸ்க்கு. இது அடுத்தடுத்தது வரப்போகுது. ஸோ நிறைய நியூஸ் இருக்கும். அப்போ நம்ம அதை டீட்டெயிலாக கவர் பண்ணலாம். ஸோ செகண்ட் நியூஸ் வைல்ட் லைஃப் கவர்னன்ஸ். இப்போ ரீசெண்டாக நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. அதை வச்சு தான் இந்த நியூஸ். அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் இதோட பேக்ரவுண்டும் பார்க்கலாம். தேர்ட் நியூஸ் ப்ரிவிலேஜ் மோஷன். ஸோ இப்போ ப்ரிவிலேஜ் நோட்டீஸ் காங்கிரஸ் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸோட பேக்ரவுண்டில் ப்ரிவிலேஜ் மோஷன்னா என்ன, கமிட்டி ஆன் ப்ரிவிலேஜஸோட மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்டஃப் பார்த்துடலாம். ஃபோர்த்து IEVP ஸ்கீம். இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்பவுமே கண்டக்ட் பண்ற ஒரு ஸ்கீம் தான். ஒவ்வொரு எலெக்ஷன்ஸ் வரும்போதும் இப்போ இந்த தமிழ்நாடு எலெக்ஷன்ஸோட பேக்ரவுண்ட்ல இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு இந்த ஸ்கீம்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது மாதிரி என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் பண்றாங்க அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபிஃப்த் RBI அண்ட் டிஜிட்டல் அரெஸ்ட். இந்தியாவிலே இருக்கிறதுலே பெரிய ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் ரீசெண்டாக நடந்துச்சு. 22 crores ஒரு ரிட்டையர்ட் பேங்கர் கிட்ட இருந்து திருடினாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல RBIயோட அம்புட்ஸ்மன் ரூலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ். அந்த பேக்ரவுண்டில் டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன, மியூல் அக்கௌண்ட்னா என்ன அண்ட் RBIயோட இன்டகிரேட்டட் அம்புட்ஸ்மன் ஸ்கீம் அது பற்றின பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ சிக்ஸ்த் AA லேபிளிங். இது நம்மளே ரீசெண்டாக பேசின நியூஸ் தான். IT ஆக்டோட ரூல்ஸில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஒரு 2 நாள் கிளாஸுக்கு முன்னாடி என்னெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுலேயுமே ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் மட்டும் என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடலாம். செவன்த் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் குளோபல் எலக்ட்ரிசிட்டி ரிவ்யூ அப்படின்னு ஒரு திங்க் டேங்க் பாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஃபைண்டிங் இருக்கு. அது என்ன ஃபைண்டிங் அப்படின்னு வச்சுட்டு அதோட பேக்ரவுண்டில் ஒரு சில கிளீன் எனர்ஜியோட ஃபேக்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா பார்த்துடலாம். 8th லூனார் கவர்னன்ஸ். ரீசெண்டாக இப்போ ஆர்டிமஸ் மிஷன் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த பேக்ரவுண்டில் த ஹிந்துவில் ஒரு நியூஸ் ஆர்டிகல் இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்டில் நம்ம ஆர்டிமஸ் மிஷன்னா என்ன, அதோட என்னெல்லாம் கோல்ஸ் இருக்கு, என்னெல்லாம் கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ 9th நியூஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ். இது இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா, ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்ண போனாங்க. அட்லாஸ்ட் அவரே ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அந்த பேக்ரவுண்டில் ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் என்னென்ன ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடாக இருக்கு, என்ன லெஜிஸ்லேஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் இந்தியா ஆஃப்ரிக்கா சமிட். ஸோ நான் சொன்ன மாதிரி மே எண்டில் இந்தியா ஆஃப்ரிக்கா சமிட் நடக்க போகுது. இது நம்மளோட எந்த UPSC சிலபஸ் பார்ட்டில் லிங்க் பண்ணணும்னா GS2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பார்ட்டில் லிங்க் ஆகும். ஸோ ரீசெண்டாக கூட மெயின்ஸில் கொஸ்டின் இந்தியா ஆஃப்ரிக்கா வச்சு வந்துச்சு. ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா UPSC ப்ரிப்பரேஷனில். ஸோ பேக்ரவுண்டில் ஃபர்ஸ்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2008 நடந்துச்சு. எங்கே நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஸோ செகண்ட் சமிட் இஸ் இன் 2011. ஸோ கன்சிஸ்டண்டாக நடக்கல. 2011 செகண்ட் அடிஸ் அபபா எத்தியோப்பியாவில் நடந்துச்சு. தேர்ட் சமிட் எகெயின் இன் நியூ டெல்லி. இப்போ 10 இயர்ஸாக நடக்கல. இப்போ 10 இயர்ஸ் கழிச்சு நடக்க போகுது 2026 எகெயின் இன் நியூ டெல்லி. ஸோ இதுதான் இந்த கண்டெக்ஸ்ட். இந்த ஆர்டிகல் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, இது வரைக்கும் இந்தியா லைன் ஆஃப் கிரெடிட் தான் ஆப்பிரிக்காவுக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா இதுக்கு மேல ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஆர் டிமாண்டிங் FDI அப்படிங்கறத அந்த நியூஸ் ஆர்டிகல்ல கொடுத்துருந்துச்சு. ஸோ இதுல நம்ம லைன் ஆஃப் கிரெடிட்னா என்னன்னு பார்ப்போம். லைன் ஆஃப் கிரெடிட்னா ஒரு கண்ட்ரி ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, இவ்வளோ காசு நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. இந்த சென்ஸ் அது ரிசர்வ்டா வச்சுப்பாங்க. அந்த ரெசிப்டியன் கண்ட்ரி இருக்காங்க இல்லையா, இப்போ இந்தியா ஆப்பிரிக்காவுக்கு சப்போஸ் சொல்றாங்க நாங்கள் இப்படி 100 crores லைன் ஆஃப் கிரெடிட் வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எப்போ தேவைப்படுதோ அப்போ அந்த கடன் வாங்கிக்கலாம் அண்ட் அப்போ இருந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் லைன் ஆஃப் கிரெடிட். இந்தியாவோட முக்காவாசி டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் அங்கே கட்டுறதும் அண்ட் லைன் ஆஃப் கிரெடிட் கொடுக்கறதும் தான் இருந்துச்சு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற நிலைமையில மீன்ஸ் 10 years பிஃபோர் தி டைம் லைன் ஆஃப் கிரெடிட் ஒரு நல்ல குளோபல் டிப்ளமேட்டிக் டூலாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஆர் டிமாண்டிங் FDI அப்படிங்கிறாங்க. ஏன் டிமாண்ட் பண்றாங்க FDI? FDIனால என்னெல்லாம் வரும், லைன் ஆஃப் கிரெடிட்ல காசு வரும், அதே மாதிரி FDIல காசு கூட சேர்ந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரும் அந்த மேனேஜரல் குவாலிட்டியும் வரும். ஸோ இதுதான் இந்த நியூஸோட பேக்ரவுண்ட் இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட்ல நம்ம எங்கெல்லாம் சமிட் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இதுல அடுத்த ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஆப்பிரிக்கன் யூனியன் எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா 2002 ஃபார்ம் ஆச்சு. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா அடிஸ் அபபா. எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா 55 கண்ட்ரிஸ் இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக இந்தியா G20 சமிட் ஹோஸ்ட் பண்ணப்போ இவங்களுக்கு பர்மனன்ட் மெம்பர்ஷிப் கொடுத்தோம். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியம். ஸோ இந்த பேக்ரவுண்டில் இதெல்லாம் கேட்பாங்க.
ஸோ இந்தியா வந்து என்னெல்லாம் ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப்ரிக்காவில் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ ஐடிஇசி அண்ட் நெட்ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐடிஇசினா இந்தியன் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ட்ரைனிங். ஸோ இது நிறைய கண்ட்ரிஸ் கூட பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்ரிக்காலையும் வந்து இது ரொம்ப முக்கியமாக பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பேன் ஆஃப்ரிக்கன் வித்யா பாரதி அண்ட் ஆரோக்கிய பாரதி. இதெல்லாம் வந்து முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா அண்ட் ஆஃப்ரிக்கா. ரெண்டாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லைன் ஆஃப் கிரெடிட் வந்து 10 பில்லியன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து லைன் ஆஃப் கிரெடிட்ஸ் கிடையாது, இதுக்கு மேலே எஃப்டிஏ கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மூணாவது என்னன்னா ஐஎஸ்ஏ மெம்பர்ஷிப். இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நிறைய வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸே வந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக இருக்காங்க. இதெல்லாம் கோஆபரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஒரு முக்கியமான ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட் இது. ஐஐடி மெட்ராஸ் வந்து ஜன்சிபரில் வச்சிருக்காங்க. ஜன்சிபர் எங்கே இருக்குது அப்படின்னா டான்சானியாவில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷனல் ஐஐடி கேம்பஸ் வந்து நம்ம எங்கே வச்சுருக்கோம்னா ஆஃப்ரிக்காவில் வச்சுருக்கோம். ஸோ இது பொட்டன்ஷியலாக ஒரு ப்ரிலிம்ஸில் கேட்கக்கூடிய ஏரியா தான். ஸோ இதுதான் இது. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா ஆஃப் இண்டெக்ஸ். இது வந்து நம்மளோட ட்ரைனிங் எக்ஸசைஸ், மிலிட்ரி ட்ரைனிங் எக்ஸசைஸ் வித் ஆஃப்ரிக்கா. ரெண்டாவது மேரிடைம் செக்யூரிட்டியில் வந்து பைரசி பேட்ரோலிங் அண்ட் பைரசி ஆப்ரேஷன்ஸில் நிறைய வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, சமிட்ஸ் வந்து எப்போ இருந்து ஆரம்பிச்சிச்சு, இப்போ எங்கெல்லாம் நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் எங்கே நடந்திருக்கு, செகண்டு, தேர்டு அண்ட் ஃபோர்த் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கணும். செகண்ட் ஆஃப்ரிக்கன் யூனியனோட ஒரு பேசிக்கு. ஸோ இதை பற்றி நம்ம நிறையா பார்ப்போம், வர நாளில் பார்ப்போம். ஏன்னா மேலே வந்து வரும் இல்லையா, அந்த இது நடக்கும்போது நிறையா நியூஸ் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து நம்ம டீப்பாக பார்ப்போம் ஆஃப்ரிக்கன் யூனியன். இப்போ பேசிக் பார்த்து வச்சுக்கோங்க. தேர்ட் வந்து என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இந்தியா அண்ட் ஆஃப்ரிக்காவுக்கு. இல்லை முக்கியமாக அந்த ஐஐடி மெட்ராஸ் வந்து சன்சிபரில் இருக்குது அப்படிங்கிற நியூஸ். அண்ட் ஃபோர்த் வந்து ஆஃப் இண்டெக்ஸு. அண்ட் கடைசியாக அந்த எக்கனாமிக் கான்செப்ட், லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எஃப்டிஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இதில் பார்க்க வேண்டிய ஏரியாஸ், இந்த நியூஸோட பேக்ரவுண்டில் பார்க்க வேண்டிய ஏரியாஸ். செகண்ட் நியூஸ் போவோம். செகண்ட் நியூஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் ஸ்டாண்டிங் கமிட்டியோட மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இது நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் ஸ்டாண்டிங் கமிட்டி யார் ஹெட் பண்ணுறாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் என்விரான்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ இதில் இருக்கிற டிசிஷன்ஸ் ஒரு சிலது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ்ல வந்து எங்கே லிங்க் ஆகுது அப்படின்னா பேப்பர் 3ல லிங்க் ஆகுது. என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி இந்த கான்செப்ட் லிங்க் ஆகுது. ப்ரிலிம்ஸ்க்கும் லிங்க் ஆகும். நான் இப்போ சொல்ல போகிற மீட்டிங்கோட கான்செப்ட் மெயின்ஸ்லையுமே நம்ம எழுதலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் நிறைய பேஸ்டரலிஸ்ட் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. மீன்ஸ் அவங்க வந்து நொமேட்டிக்காக இருக்காங்க. மீன்ஸ் அவங்க மூவ்மெண்ட்லேயே இருப்பாங்க, செட்டில்டாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கம்யூனிட்டிஸ்க்கு இந்த நேஷனல் பார்க்கும் வைல்ட் லைஃப் சென்ச்சுரியும் வந்தனால ஒரு சில கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்னெல்லாம் ஸ்டடி பண்ணணும்னு சொல்லிட்டு WIA இந்த பாடி கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் ஸ்டாண்டிங் கமிட்டி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கமிட்டிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த ஆர்டிக்கலில் அப்படின்னா குர்ஜர்ஸ், பாக்கர்வால்ஸ், போத்தியாஸ், ஒன் குர்ஜர்ஸ், மோங்பா, மல்தாரிஸ், ரபாரி, ரைக்கா, தங்கர், கோலர், கட்டி, சாங்பா அண்ட் குருபா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது எந்தெந்த ஏரியா ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருந்தாங்க அவங்கள. செகண்டில் நம்ம WIA தானே கொடுத்துருக்காங்க. அதோட பேக்ரவுண்ட் பார்ப்போம். WIA என்ன அப்படின்னா டெஹ்ராடூனில் 1982 வந்து வைக்கிறாங்க. இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் கீழே ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் ரிசர்ச். இவங்க நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ஃபாரஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்காம மற்ற சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸோட ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துல ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷனாக இருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா இது ரெண்டுமே பார்த்துட்டோம். WIA பார்த்துட்டோம் அண்ட் இந்த கம்யூனிட்டிஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம NBWLோட கம்போசிஷன் பார்த்துருவோம். ஸோ நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் இப்போ நடந்த மீட்டிங் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியோடது. இப்போ நம்ம இதோட கம்போசிஷன் என்னன்னு பார்ப்போம். நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் இது வந்து எஸ்டாப்ளிஷ் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. யார் ஹெட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஹெட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். இல்லை நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. வைஸ் சேர்பர்சன் யார் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். 47 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஈவன் டிஃபென்ஸ் செக்ரட்டரி கூட இதில் இருப்பார். ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான பாடி. கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸோட மெம்பர்ஸும் இதுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இதுதான் மெயின் பாடி. இவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்ம் தான் என்ன அப்படின்னா ஸ்டாண்டிங் கமிட்டி. ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, NBWL வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா பாலிசி அட்வைசரி கொடுக்குறாங்க ஆன்டி போச்சிங் ஆக்டிவிட்டீஸில்.
ப்ராஜெக்ட் அப்ரூவல்ஸில் இப்போ நம்ம ஏதாச்சும் நேஷனல் பார்க்குள்ளேயோ இல்லை வைல்ட் லைஃப் சென்ச்சுரிக்குள்ளேயோ ப்ராஜெக்ட் அப்ரூவல்ஸ் வேணும் அப்படின்னா இவங்க தான் கொடுக்கணும். ப்ரொடெக்டட் ஏரியா வந்து ரிவ்யூ பண்ணுறதும் NBWL தான். ஸோ ஸ்டாண்டிங் கமிட்டியோட கம்போசிஷன் பார்த்துருவோம். ஸ்டாண்டிங் கமிட்டி சொன்ன மாதிரி ஆப்ரேஷனல் ஆர்ம், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்ம் தான் இவங்க. ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து யார் வந்து ஹெட் பண்ணுவாங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் என்விரான்மெண்ட். இவங்க குவார்டர்லியாக மீட்டிங் நடக்கும் அண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த பேக்ரவுண்டில். ஃபர்ஸ்ட் NBWL வந்து யார் வந்து கம்போசிஷன் அப்படின்னு பார்க்கணும் ப்ரிலிம்ஸ்க்கு. அடுத்தது பாஸ்டரல் கம்யூனிட்டி பார்த்து வச்சுக்கோங்க. மூணாவது NBWLோட ஸ்டாண்டிங் கமிட்டி, இவங்களோட கம்போசிஷன் பார்த்துக்கோங்க. கடைசியாக WIA, இவங்க அட்டானமஸ் பாடி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸில் தேவைப்படுறது. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா வந்து ப்ரிவிலேஜ் நோட்டீஸ் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா காங்கிரஸ் அகெயின்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த பேக்ரவுண்டில் எந்த ஆர்டிகல் கீழே வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 105 ஃபார் பார்லிமெண்ட்டு and 194 for state legislature. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னெல்லாம் ப்ரிவிலேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் சொல்லலை. நம்ம கான்ஸ்டியூஷனில் ப்ரிவிலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் எதெல்லாம் ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறது சொல்ல. அவங்க ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வரக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ரிவிலேஜஸ் இருந்துச்சோ அந்த ப்ரிவிலேஜஸ் அப்படியே தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனியும் கோடிஃபை பண்ணல. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் தான் நமக்கும் ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ கோடிஃபை பண்ணாத ஒரு விஷயம் தான் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ். ஸோ இதில் ப்ரிவிலேஜ் மோஷன் என்னன்னு பார்ப்போம். ப்ரிவிலேஜ் மோஷன்னா இந்த சொல்லியிருக்காங்க இல்லையா, இவங்க கோடிஃபை பண்ணாமல் வச்சுருந்தாலுமே ஒரு சில கன்வென்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் ப்ரிவிலேஜஸ். லைக் வந்து அவங்க ஓட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஓட்டை பற்றி வெளியில் பேசக்கூடாது, டெரகேட்டரியாக பேசக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்யூஸ் ஆஃப் பவர் வந்து ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த 131st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் ஆகலை இல்லையா, 2/3 மெஜாரிட்டி வந்து நமக்கு கிடைக்கல, கவர்மெண்ட்டுக்கு வந்து கிடைக்கலனால பாஸ் ஆகலை. ஸோ அதை பற்றின ஒரு ஸ்பீச்சில் வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா this is akin to feticide அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ப்ரொவிஷன் யூஸ் பண்ணி தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்க கூடாது வெளியில், அதுவும் டெரகேட்டராக பண்ணியிருக்க கூடாது. ஸோ இது வந்து ஒரு சில மெம்பர்ஸோட ப்ரிவிலேஜ் வந்து பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படின்னா அதுதான் நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியம். ஒரு மோஷன் வந்து மூவ் பண்ணுவாங்க. யாருக்குன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்க்கு, ஸ்பீக்கர், இன் கேஸ் ஆஃப் லோக்சபா ஸ்பீக்கர், இந்த நியூஸில் ஸ்பீக்கர் தான். ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கமிட்டி ஆஃப் ப்ரிவிலேஜஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ கமிட்டி ஆஃப் ப்ரிவிலேஜஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்ப்போம். லோக்சபாவில் வந்து 15 மெம்பர்ஸ் இருக்காங்க, நாமினேட்டட் பை ஸ்பீக்கர். ராஜ்யசபாவில் வந்து 10 மெம்பர்ஸ் இருக்காங்க, நாமினேட்டட் பை சேர்மன். ஸோ இதுதான் இந்த இதில் படிக்க வேண்டியது. ஸோ என்ன ப்ரிவிலேஜஸ்னால் என்ன ஆர்டிகல் ரிலேட்டடாக இருக்குது அண்ட் கமிட்டி ஆஃப் ப்ரிவிலேஜஸ் அவங்களோட கம்போசிஷன் இது பார்த்தா போதும். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஸ்கீமு. ஸோ அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா IEVP ஸ்கீம். ஸோ இதை நம்மளோட GS பேப்பரில் எங்கே லிங்க் ஆகும்னா இந்தியன் பாலிட்டியில் லிங்க் ஆகும். இது ஒரு ப்ரிலிம்ஸ் ஏரியா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதோட ஆர்டிகல்ஸ் அந்த சம்மந்தமாக இல்லை. IEVP ஸ்கீம் யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, என்ன அப்படிங்கிறதும் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த ஆர்டிகல் இருக்குன்னா ஆர்டிகல் 324 to 329 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்ட் 15ல் வந்து பேசுகிறாங்க. இவங்களோட டென்யூர் என்ன, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் எலெக்ஷன் கமிஷனரோட டென்யூர் வந்து 6 years and 65 years. இது நம்ம பாலிட்டிலே படிச்சிருப்போம். இப்போ ரீசெண்டான ஒரு கான்ட்ரவர்சி என்ன இருந்துச்சுன்னா இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட் 2003. இது நீங்கள் படிச்சிருப்பீங்க என்னன்னு சொல்லிட்டு. அனூப் பரன்வால் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் நடந்துச்சு. அதில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எப்படி பண்ணணும், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க ஜுடிஷியரி என்ன சொன்னாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஜாஸ்தி பவர்டாக இருக்காங்க இதில், அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு கொலிஜியம் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம், ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா CGI, லீடர் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் பிரைம் மினிஸ்டர் இருக்கணும் அப்படின்னாங்க. இது வந்து எப்போ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா அன்டில் பார்லிமெண்ட் மேக்ஸ் அ லா இன் திஸ் ரிகார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பார்லிமெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணாங்க. அந்த ஆக்ட் தான் இது. ஆனால் அதில் என்ன கான்ட்ரவர்சி ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற CGI வந்து ரிமூவ் பண்ணி யூனியன் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் வந்து கான்ட்ரவர்சி இருந்துச்சு. ஸோ இது மூணுமே பார்த்துக்கோங்க இந்த இதில். அண்ட் MCCனா என்ன, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஸ்டாட்யூட் இருக்கா இதை பேக் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஸ்டாட்யூட் கிடையாது. இது வந்து வெறும் அட்வைசரியாக தான் வச்சுருக்காங்க, ஸ்டாட்யூட் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இந்த கேஸ் பார்ப்போம் என்னென்னு.
இந்த நியூஸ் என்னன்னா IVEP இன்டர்நேஷனல் வெர்ச்சுவல் எலெக்ஷன் விசிட்டர்ஸ் ப்ரோக்ராம். இது ஒன்றும் இல்லை, இது வந்து என்னன்னா வேற கண்ட்ரிஸோட எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் பாடிஸ் இருக்கும் இல்லையா, இப்போ நமக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் எலெக்ஷன் கமிஷன் நிறைய இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா வந்து விசிட் பண்ணுவாங்க. இந்த நியூஸ்லுமே என்ன அப்படின்னா 26 கண்ட்ரீஸ்லேருந்து வந்து விசிட் பண்ணுறாங்க. 34 டெலிகேஷன்ஸ் ஃப்ரம் 17 கண்ட்ரீஸில் வந்து விசிட் பண்ணுறாங்க. எங்கன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் அண்ட் பெங்கால் எலெக்ஷன் வந்து பார்க்க வராங்க. இது ஒரு சாஃப்ட் பவர் டிப்ளமசி டூல் தான். எங்கன்னா நம்மளோட எலெக்ஷன் வந்து எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, அப்புறம் நம்ம டெமோக்ரஸி அந்த சாஃப்ட் பவர் யூஸ் பண்ணுறக்காக இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ வேறு கண்ட்ரிஸ் வந்து நம்மளோட எலெக்ஷன்ஸில் வந்து இவ்வளோ பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு கற்றுக்கிட்டு போயிட்டு அவங்க கண்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் தருவாங்க. ஸோ இது ஒரு கொலாபரேஷனுக்காக பண்ணுற ஒரு ஸ்கீம் தான். 2021லேருந்தே பண்ணுறோம். ஒவ்வொரு எலெக்ஷன்ஸ் வரும்போதும் இந்த IVEP வந்து பண்ணுவாங்க. வேற ஒரு சில ஸ்கீம்ஸும் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அது ஒவ்வொன்று என்னன்னு பார்ப்போம். ஸ்வீப் ஃபர்ஸ்ட் ஒன், சிஸ்டமேட்டிக் வோட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன். ஸோ இந்த இது ரீட் பண்ணும்போதே நமக்கு புரியும், எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் கொடுக்கறக்காக தான் பண்ணுறாங்க. இது நம்ம நிறைய ஆட்ஸ் பார்க்கலாம், யூடியூப்லேயும் அது மாதிரி டிவிஸ்லையும் நிறைய ஆட் பார்க்கலாம். நம்மளை ஓட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆட்ஸ் இருக்கும். நிறைய மீடியா செலிபிரிட்டிஸ் வந்து சொல்லுவாங்க நீங்கள் ஓட் பண்ணணும்னு. அந்த ஆட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு. அந்த ப்ரோக்ராம் தான் இது. என்ன அப்படின்னா ஓட்டர்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறதும், ஜாஸ்தி அவேர்னஸ் கொடுக்குறதும், அவங்கள ஓட் பண்ண புஷ் பண்ணுறதும், டெமோக்ரஸி டீபன் பண்ணுறதுக்காக. அதுக்காக இருக்கிற ஸ்கீம் தான் ஸ்வீப்பு. அடுத்த ஸ்கீம் என்னன்னா CVGIL. நம்ம MCC பார்த்தோம் இல்லையா, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். தோ ஒரு லாவா இல்லைனாலும் இதில் நிறைய கோடிஃபையான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணலாம் அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து யாராச்சும் வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த CVGIL ஆப்பில் ஈவன் சிட்டிசன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த CVGIL ஆப் வந்து இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். இதை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நடந்துருச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எவிடன்சஸ், அதுக்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து போட்டுடலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அது பார்க்கும். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா 324ல் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இது இப்போ பார்த்த ஸ்கீம். ஸோ அதுதான் அந்த நியூஸ். இது வந்து அடுத்த நியூஸ் என்னன்னா டிஜிட்டல் அரெஸ்ட் பற்றி பேசியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்தியாவிலே இருக்கிறதுலே பெரிய ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் நடந்துச்சு. 22 crores வந்து அவங்க வந்து ஏமாத்தினாங்க. யார் அப்படின்னா நரேஷ் மல்ஹோத்ரா அப்படிங்கிற ஒரு ரிட்டையர்ட் பேங்கரை வந்து ஏமாத்தினாங்க. இது ரொம்ப ஒரு 2 மாதம் முன்னாடி நடந்துருச்சு. இதில் வந்து RBI இன்டகிரேட்டட் அம்புட்ஸ்மன் போர்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரூலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டில் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்னென்னு பார்ப்போம். டிஜிட்டல் அரெஸ்ட் வந்து ஒரு சைபர் கிரைமு. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் டிஜிட்டலாகவே அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. எப்படின்னா இந்த பெரிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி வேஷம் போட்டு வாட்ஸ்அப் கால்லையோ இல்லை வீடியோ கால்லையோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட லிங்க் ஆயிருக்கு, இல்லை வந்து மணி லாண்ட்ரிங் ஸ்மக்லிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால என்னன்னா இது வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணலன்னா உங்களையும் இதில் வந்து இன்வால்வ் பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி பயப்படுத்தி அவங்ககிட்ட இருந்து காசை பறிப்பாங்க. ஸோ அதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட். இது எந்த அளவுக்கு வைட் ஆயிருக்கு அப்படின்னா ஈவன் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மன் கி பாத் ப்ரோக்ராம் பண்ணுறாரு இல்லையா, அதில் கூட இதோட அவேர்னஸ் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அது வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஏரியாவாக இருக்குது, ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. ஸோ யூபிஎஸ்சில் கேட்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த அக்கௌண்ட்ஸ் தான் மியூல் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இந்த மணி லாண்ட்ரிங்லாம் நம்ம படிப்போம், லேயரிங், இன்டகிரேஷன், அந்த மாதிரி ஒவ்வொரு இது பண்ணி தான் மணி லாண்ட்ரிங் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணப்படுற அக்கௌண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மியூல் அக்கௌண்ட்ஸ். இந்த கேஸ்லையும் இதே தான். என்னன்னா ஒரு ரிட்டையர்ட் பேங்கர் இருந்தார், அவர் டிஜிட்டலி அரெஸ்ட் பண்ணி 22 crores வந்து ஏமாற்றிட்டாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இது வரைக்கும் யாருமே கோட்ஸோ தலையிட்டு எதுவுமே கொடுத்ததில்லை, மீன்ஸ் காம்பன்சேஷன் எதுவுமே கொடுத்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைமாக RBIயோட இன்டகிரேட்டட் அம்புட்ஸ்மன் பாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.2 crores 5 பேங்க் இன்வால்வ்டாக இருந்துச்சு, அந்த 5 பேங்க்குமே கொடுக்கணும், மீன்ஸ் சேர்த்து 1.2 crores கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டில் நம்ம RBI அம்புட்ஸ்மன் ஸ்கீம்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அம்புட்ஸ்மன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஆல்டர்னேட்டிவ் ஜுடிஷியல் மெக்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று தான் அம்புட்ஸ்மன். லைக் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஒரு ஏரியாக்காக பண்ணுற ஒரு ஜுடிஷியரி மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுதான் அம்புட்ஸ்மன். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஃபாஸ்டராக டிசிஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா லைக் ஃபினான்சஸ் அங்கெல்லாம் அம்புட்ஸ்மன் போடுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2021 வந்தாங்க. இதுக்கு முன்னாடி அம்புட்ஸ்மன் இல்லையா அப்படின்னா இருந்துச்சு, 3 இருந்துச்சு. ஒன்று டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்காக இருந்துச்சு, ஒன்று பேங்க்ஸ்க்காக இருந்துச்சு, ஒன்று NBFCக்காக இருந்துச்சு. இது 3மே இன்டகிரேட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இன்டகிரேட்டட் அம்புட்ஸ்மன் ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் இது. ஸோ யார் அம்புட்ஸ்மண்டாக இருப்பாங்கன்னா ஒரு சீனியர் ஆஃபிஷியல் இன் RBI, அவர் தான் அம்புட்ஸ்மண்டாக இருப்பார். என்ன பார்ப்பாங்க அப்படின்னா டிஃபிஷியன்சி இன் சர்வீசஸ் பார்ப்பாங்க. இந்த கேஸ்லேயும் அப்படி தான், டிஃபிஷியன்சி இன் சர்வீசஸ் தான் பார்த்தாங்க. என்னன்னா பேங்க்ஸ் அவங்க சைடில் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக் கேஸில் பேங்க்ஸ் எதுவுமே பண்ணல, அவரே தான் வந்து ஃபிசிக்கலாக போய் என்ன பண்ணியிருக்காருன்னா மணி வந்து விட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் அதனால வந்து டிஃபிஷியன்சி சர்வீஸ் கிடையாதுன்னாங்க. ஆனால் ஏன் 1.2 crores கொடுத்தாங்க கம்பன்சேஷன் அப்படின்னா
கேவைசி செக் பண்ணுறதுல வந்து பேங்க்ஸ் வந்து நிறையா வந்து தப்பு பண்ணியிருந்தாங்க. ஸோ கேவைசி வந்து இப்போ மேண்டேட்ரி பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா மணி லாண்ட்ரிங் வராமல் இருக்கக்காக. ஸோ கேவைசினா என்ன அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர். எந்த பேங்க்குமே அவங்க கஸ்டமர் அவங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாமல் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து கேவைசி. ஸோ இதில் வந்து ஒரு சில ஃப்ளாஸ் இருந்துச்சு. அந்த ஃப்ளாஸை காட்டி தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.2 crores வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும், 5 பேங்க்கும் சேர்ந்து பே பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மறுபடியும் அந்த ஸ்கீம்குள்ளே வருவோம். 3 ஸ்கீம் இன்டெகிரேட் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இதில் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியமானது. இது என்னெல்லாம் பாடிஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்னா ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அந்த ஆக்டில். ஸோ அந்த ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸு, என்பிஎஃப்சிஸு, ஆர்ஆர்பிஸு, பேமெண்ட் சிஸ்டம் பார்ட்டிசிபென்ட்ஸு, பிரைமரி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு விச் ஹேவ் அ டெபாசிட் சைஸ் ஆஃப் மோர் தென் 50 crores, அப்புறம் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ். ஸோ இவங்கெல்லாம் கவர் பண்ணுவாங்க. ஸோ இது கேட்கலாம், ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். டிஃபைன்ஸ் டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க சைட்லேருந்து ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா அதை டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து டிஃபிஷியன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் கேவைசி. ஸோ இதில் இந்த நியூஸில் ஒரு இது என்னென்னா ஆர்பிஐயோட அம்புட்ஸ்மன் ஸ்கீமில் வந்து மேக்ஸிமம் அவார்டே 30 lakhs தான் கொடுக்க முடியும். ஆனால் இவருக்கு 1.2 crores கொடுத்துருக்காங்க. இதோட கிளாரிட்டி இல்லை, வர நாட்களில் வந்து கிளாரிட்டி இருக்கும். ஸோ இந்த ரூல்ஸ் கீழே இப்படி கொடுத்துருக்காங்க 30 lakhs வரைக்கும் தான் காம்பன்சேஷன் கொடுக்க முடியும்ட்டு. இவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் தான் சொல்லியிருக்காரு எனக்கு இப்படி 1.2 crores வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. நமக்கு ஒஃபிஷியலாக தெரில. ஸோ இது மேபி 5 பேங்க்ஸுமே சேர்த்து 30 lakhs கொடுத்துருக்கலாம். இதோட இது இல்லை. ஆனால் ரூல்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா 30 lakhs போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து யூபிஎஸ்சி ஏதாவது ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் கேட்குறாங்க 30 lakhs தான் மேக்ஸிமம் லிமிட்னு கேட்டாங்கன்னா 1.2 crores கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் தப்புன்னு போடக்கூடாது. ரூல்ஸ் படி 30 lakhs தான் கொடுக்கணும். இதில் கிளாரிட்டி இல்லை. இது நியூஸ் வர மேபி கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் ரூல்ஸ் படி இதுதான். ஸோ நீங்கள் இதுவுமே ஒரு ஃபேக்டாக படிச்சிடணும். ஓகே. ஸோ அடுத்த நியூஸ் வந்து ஏஐ லேபிளிங். இது வந்து நம்மளோட ஜிஎஸ் பேப்பரில் வந்து கவர்னன்ஸில் வரும் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்கில் வரும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுகிறதுனால சயின்ஸ் அண்ட் டெக் ஏரியாலையும் வரும் அண்ட் கவர்னன்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏரியாலையும் வரும். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பார்த்தோம் ஏற்கனவே ஐடி ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட் பார்த்தோம். இதில் டேக் டவுன் டைமை பற்றி பார்த்தோம். அந்த மாதிரி செக்ஷன் 79 பற்றி பார்த்தோம். சேஃப் ஹார்பர் பிரின்சிபல். அதிலே நான் சொல்லியிருந்தேன் சிந்தட்டிக்கலி ஜென்ரேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லியிருந்தேன். இதிலெல்லாம் ஏஐ நம்ம யூஸ் பண்ணுறோமோ ஆடியோ விஷுவல் டூல்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது. ஸோ அதெல்லாம் வந்து சிந்தட்டிக்கலி ஜென்ரேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னும் அது வந்து ப்ராமினென்ட்லி லேபிள் பண்ணோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க கடைசி அமெண்ட்மெண்ட்டில். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டினியூஸ் அண்ட் கிளியர்லி விசிபிள் லேபிள் த்ரூ அவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதை கம்ப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறதுல வந்து வெறும் ஒரு 2 secondsக்கு மட்டும் ப்ராமினெண்ட்டாக காட்டி இது ஏஐ பண்ணுதுன்னு சொல்லிட்டு விட்டுறாங்களாம். இது வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டடி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து த்ரூ அவுட் த வீடியோ இல்லைனா த்ரூ அவுட் த ஆடியோ வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸு. அடுத்தது ஃபாசில் ஃபியூயல் டிக்ளைன்ஸ் குளோபலி. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ரிப்போர்ட்டோட பேக்ரவுண்டில் தான் இருக்குது. ஸோ ஃபாசில் ஃபியூல் பற்றி பேசினாலும் நமக்கு என்விரான்மெண்ட் கான்செப்டில் கிளைமேட் சேஞ்சு அண்ட் எனர்ஜி ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸில் வந்து லிங்க் ஆகும். ஸோ யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்பர். என்ன ரிப்போர்ட் அப்படின்னா ஆனுவல் குளோபல் எலக்ட்ரிசிட்டி ரிவ்யூ அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பை எம்பர் குளோபல் எனர்ஜி திங்க் டேங்க் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளோபலி பார்க்கும்போது ஃபாசில் ஃபியூலோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன் சொல்கிறாங்க. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இந்தியாவில் ஃபாசில் ஃபியூலோட கன்சம்ஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எவ்வளோவில் கம்மியாக இருக்குது அப்படின்னா 52 பில்லியன் யூனிட்ஸ்க்கு வந்து கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி சைனாவில் 56 பில்லியன் யூனிட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்ம 3rd largest யூசர் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல், சைனா வந்து 1st largest யூசர் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல். இது ரெண்டுமே கம்மியானனால குளோபலி ஃபாசில் ஃபியூயல் யூசேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட ரிலேட்டட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்தியாவில் போன வருஷம் தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி நான் ஃபாசில் ஃபியூயல் ரெனியூவபிள் எனர்ஜி அடிஷன் இருக்கிறதுலே ஜாஸ்தி பண்ண வருஷம் எதுனா போன வருஷம். ஸோ அதை பற்றின ஒரு PIB நியூஸ் இருந்துச்சு. அதுதான் நமக்கு வந்து கேட்பாங்க. 2025 marks highest ever renewable energy expansion in India's energy transition journey. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 44.5 gigawatts வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற சோலார் ஒரு இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 132. போன வருஷம் மட்டும் 35 gigawatts வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற விண்டோட கெப்பாசிட்டி வந்து 54. போன வருஷம் மட்டும் 5.82 gigawatts வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அடுத்த ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட் என்னன்னா இதோட ரேங்கிங்ஸ் தான் அடுத்த ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்.
ஸோ ரேங்கிங்ஸ் ஃபர்ஸ்ட் என்னது 132 ஜிகாவாட்ஸ் சோலார், அடுத்தது விண்டு, மூணாவில் லார்ஜ் ஹைட்ரோ கேட்டிருந்தாங்கன்னா லார்ஜ் ஹைட்ரோ கேட்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா பயோ எனர்ஜி. ஸோ இதுதான் ரேங்கிங், சோலார், அதுக்கப்புறம் விண்டு, அதுக்கப்புறம் லார்ஜ் ஹைட்ரோ, அதுக்கப்புறம் பயோ. ஸோ இது ஒரு ப்ரிலிம்ஸ், இது ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பெர்சன்டேஜ், எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் தெர்மல் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 48% தெர்மல் தான் இருக்குது. நான் ஃபாசில் ஃபியூல்ஸ்னால் 51.55 இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஃபாசில்னா 51.55 அண்ட் 262.74 ஜிகாவாட்ஸ் இருக்குது. இதே ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா 49.83 இதான் இருக்குது. இது ரெண்டுமே டிஃபரன்ஷியேட் பண்ணுறது நியூக்ளியர் வந்து நான் ஃபாசில் ஃபியூல் இருக்குது, ஆனால் இட் இஸ் நாட் தேர் இன் எனர்ஜி. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஃபேக்ட் என்னென்னா, நம்மளோட NDC கோல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து 50% ப்ளஸ் வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எப்போ சொல்லியிருந்தோம் அப்படின்னா 2030 சொல்லியிருந்தோம். ஆனால் இது 2025 டேட்டாலேயே நம்ம இதை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் இது. மறுபடியும் ரீகேப் பார்க்கலாம் இந்த நியூஸோடது. ஸோ குளோபலி வந்து என்னென்னா ஒரு ரிவ்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா எம்பர், எந்த குளோபல் ஆர்கனைசேஷன் கிடையாது, எம்பர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு எனர்ஜி திங்க் டேங்க். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாசில் ஃபியூவலோட யூசேஜ் இன் குளோபலி வந்து கம்மியாக இருக்குன்னு இருக்காங்க. 2 ரீசன் சொல்கிறாங்க, சைனாவும் கம்மியாக இருக்குது, இந்தியாவும் கம்மியாக இருக்குங்கிறாங்க. அந்த பேக்ரவுண்டில் போன வருஷம்தான் நம்மளோட இந்தியாவில் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணதில் இருக்கிறதுலே ஜாஸ்தி இருந்த வருஷம். அது ஒரு ஃபேக்ட்டு. இப்போ இருக்கிற ரேங்கிங்கில் இருக்கிறதுலே ஜாஸ்தி சோலாரு, அதுக்கப்புறம் விண்டு, அதுக்கப்புறம் லார்ஜ் ஹைட்ரோ, அதுக்கப்புறம் பயோ. அடுத்தது எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது நம்மளோட எனர்ஜி இன்ஸ்டால் கெப்பாசிட்டியில் அப்படின்னு பார்க்கும்போது தெர்மல் 48, நான் ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படின்னா 51, ரெனியூவபிள் அப்படின்னா 49. இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நியூக்ளியர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 8 ஜிகாவாட்ஸ் இருக்குது, 1.72 இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, பாஸ் பண்ணி ஒரு வாட்டி ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து என்னன்னா ஆயில் இம்போர்ட்ஸ் பற்றின ஒரு நியூஸ். இப்போ இவங்க என்ன இந்த நியூஸ் வந்து பேக்ரவுண்ட் எதுவுமே பார்க்கறதுக்குல்ல. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கிறதுனால மார்ச் மந்தில் வந்து இருக்கிறதுலே ஜாஸ்தி நம்ம எங்கேருந்து ஆயில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ரஷ்யா. அதோட செகண்ட் ரேங்கிங்கில் யார் இருக்காங்க அப்படின்னா சவுதி அரேபியா, மூணாவது அங்கோலா. ஸோ மந்த்லி பேசிஸில் கேட்க மாட்டாங்க, ஆனால் இது ஒரு ட்ரெண்ட். இந்த ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இந்த இஷ்யூ நடக்கிறதுனால நமக்கு இப்போ ஜாஸ்தியாக யார் சப்ளை பண்ணுறா, ரஷ்யா வந்து சப்ளை பண்ணுறா. ஓவரால் இம்போர்ட்ஸ் ஆஃப் ஆயில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க மார்ச் மந்த்துக்கு. இது சும்மா ஒரு ட்ரெண்டாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸு லூனார் கவர்னன்ஸ். ஸோ நம்ம ஜிஎஸ்ல வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து லிங்க் ஆகும் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் லிங்க் ஆகும், ஏன்னா ஆர்டிமஸ் ப்ரோக்ராம்னால. ஸோ இந்த பேக்ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ஆர்டிமஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஆர்டிமஸ்னா வந்து நாசாவோட ப்ரோக்ராம். இல்லை கெனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியாலாம் ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக இருக்காங்க, இந்தியா இல்லை. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க யூஸ் பண்ணுற ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ன அப்படின்னா ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட். இது செகண்ட் ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது ராக்கெட் அண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம், இதுவுமே அவங்களோடது தான். இது மூணுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டிமிஸ்னா என்ன அப்படின்னா 1972 வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்போலோ மிஷனில் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஹியூமனை வந்து மூணில் வந்து லேண்ட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அடுத்த ஹியூமனை வந்து அனுப்புகிறாங்க. அதுதான் ஆர்டிமிஸ் மிஷன். இதுலேயே வந்து நிறைய சப்பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டிமிஸ் 2 என்ன இப்போ தான் ரீசெண்டாக பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லி இருந்துச்சு. இது ஒரு ஃப்ளை பை டு த மூன் அண்ட் ரிட்டர்ன் டு தி எர்த். ஃப்ளை பைனா என்ன அப்படின்னா அங்கே போய் லேண்ட் ஆக மாட்டாங்க, அதோட ஆர்பிட்டுக்குள்ளே போயிட்டு இப்படி வெளியே வந்துடுவாங்க. ஸோ அது வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. அடுத்தது ஆர்டிமிஸ் 3. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் க்ரூடாக இருக்க போகுது. க்ரூ இருக்க போகிறாங்க அந்த சேட்டலைட்டில். அவங்க போய் லேண்ட் ஆக போகிறாங்க எங்கே அப்படின்னா சதர்ன் போலார் ரீஜனில் வந்து லேண்ட் ஆக போகிறாங்க. அண்ட் ஆர்டிமிஸ் 4 வந்து என்ன அப்படின்னா லூனார் கேட்வே என்ன அப்படின்னா இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி மூணுலேயும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைக்க போகிறாங்க. அதுதான் லூனார் கேட்வே. அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து எப்போவுமே வந்து கூட்டிகிட்டு போகிறதும் கூட்டிகிட்டு வரதுமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ரோக்ராம். இந்தியாவுக்கும் இது ஆர்டிமிஸ் மிஷனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, இந்தியா வந்து பார்ட் ஆஃப் ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமான்னு கேட்டால் இல்லை, ஆனால் இந்தியா வந்து ஆர்டிமிஸ் அக்கார்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுதான் அந்த பிஐபியோட பார்லிமெண்ட்ரி கொஸ்டின். இது நல்லா தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. ஆர்டிமஸ் அக்கார்ட்ஸ் வந்து அந்த பிரின்சிபல்ஸ், கைட்லைன்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் கவர்னன்ஸ் எதுக்கு அப்படின்னா சிவில் எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் 3க்காக. அது வந்து இந்தியா சைன் பண்ணியிருக்காங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. பிகமிங் 27th சிக்னேட்டரி 2023ல் 27th சிக்னேட்டரியாக வந்து இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்கார்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அக்கார்ட்னா என்ன அப்படின்னா இதில் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா நாளைக்கு இந்த ஆர்டிமஸ் ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகி முடிச்சுட்டு நம்ம இதெல்லாம் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணி தான் அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸையோ இல்லை மற்ற விஷயங்களோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இது எது சம்மந்தமாக இருக்குது அப்படின்னா அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி சம்மந்தமாக இருக்குது. ஸோ அதோட பிரின்சிபல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த அக்கார்டை இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியா ஆர்டிமஸ் ப்ரோக்ராமில் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. ப்ரோக்ராமில் இந்தியா இல்லை, ஆனால் அக்கார்டை வந்து இந்தியா சைன் பண்ணியிருக்காங்க. 2023ல் சைன் பண்ணியிருக்காங்க அண்ட் 27th சிக்னேட்டரியாக இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கணும் ப்ரிலிம்ஸ்க்கு. அடுத்த நியூஸு ரிமூவல் ஆஃப் ஜட்ஜு. ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்பீங்க நோ ஜட்ஜ் ஹேஸ் பீன் இம்பீச்டு அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிமூவல் ப்ராசஸ் போகுதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ரிசைன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் வந்து இனிஷியேட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஜட்ஜ் வந்து ரிசைன் பண்ணிட்டு போறாருன்னா அந்த என்கொயரி கமிட்டியோட ரிப்போர்ட்டையோ இல்லை அவர் மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாகவும் ஒரு ஜட்ஜ் வந்து என்ன பண்ணாருன்னா ரிசைன் பண்ணாரு. ஸோ அந்த பேக்ரவுண்டில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு ரிமூவல் ஆஃப் ஜட்ஜ், அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட்னா என்ன, அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது எந்த ஏரியாவில் நமக்கு வந்து லிங்க் ஆகுது யூபிஎஸ்சியில் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி, ஜுடிஷியரி ரெண்டுமே எங்கன்னா மெயின்ஸ்லையும் யூஸ் ஆகும், ப்ரிலிம்ஸ்லையும் யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்துருவோம். ஆர்டிகல் 124 இந்த 4th கிளாஸில் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா எப்படி வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணணும். அது 2/3 மெஜாரிட்டியாக வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னா பிரசிடென்ட் அண்ட் ஓட்டிங் 2/3லையும் 50% + 1 டோட்டல்லையும் பாஸ் ஆயிடுச்சுன்னா பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கலாம். பிரசிடென்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுவார் என்ன அப்படின்னா இவங்களை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவார். இதுதான் வந்து நம்ம இந்த ஆர்டிகலில் கொடுத்துருக்காங்க. 2 கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி. அடுத்த கிளாஸ் 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்லிமெண்ட் பை லா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெகுலேட்டிங் த ப்ரொசீஜர் ஆஃப் தி அந்த ரிமூவல் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. இதுக்குள்ள வந்து பார்லிமெண்ட் பாஸ் பண்ண ஆக்ட் தான் என்ன அப்படின்னா ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட். ஸோ அதில் இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் என்னெல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மோஷனை மூவ் பண்ணோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா 100 மெம்பர்ஸ் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து மோஷன் வந்து மூவ் பண்ணோன்னு இருந்துச்சுன்னா 50 ராஜ்யசபா மெம்பர்ஸ் இல்லைனா 100 லோக்சபா மெம்பர்ஸ் எந்த ஹவுஸில் பண்ணுறாங்களோ. இப்போ லோக்சபாலனா 100 மெம்பர்ஸ், ராஜ்யசபாலனா 50 மெம்பர்ஸ். இவங்க வந்து என்னென்னா கவுண்டர் சைன் பண்ணணும், இல்லைனா வந்து அவங்க வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு போகும். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அவர் அட்மிட் பண்ணலாம் இல்லைனா அட்மிட் பண்ணாமல் இருக்கலாம். ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னா ஸ்பீக்கர் இன் லோக்சபா, சேர்மன் இன் ராஜ்யசபா. ஸோ இவங்க அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது என்கொயரி கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த என்கொயரி கமிட்டியில் 3 பேர் இருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இருப்பார், 3வது டிஸ்டிங்கிஷ் ஜூரிஸ்ட். யார் இது முடிவு பண்ணுவாங்க இவங்க டிஸ்டிங்கிஷ் ஜூரிஸ்ட் அப்படின்னா ஸ்பீக்கர் தான் முடிவு பண்ணுவார். ஸோ இதுதான் கமிட்டி. இந்த கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் வந்து ஓட் பண்ணுவாங்க. எப்படி ஓட் பண்ணுவாங்க? 2/3 P&V 50% + 1 டோட்டல் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இப்படி ஓட் பண்ணுவாங்க. இதில் வந்து அவங்க இதில் இப்படி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க. பிரசிடென்ட் வில் ரிமூவ் த ஜட்ஜ். ஸோ இது இந்தியாவில் நடந்திருக்கான்னு கேட்டால் நடக்கலை. ஏன்னா 3 to 4 டைம்ஸ் வந்து ஜட்ஜஸோட இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டியும் அதே தான் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட நியூஸ் ஆஃப் தி டே. 2 ப்ராபபிள் கொஸ்டின் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நீங்கள் இதை பாஸ் பண்ணி இதை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். நான் ஒரு வாட்டி ரீட் பண்ணி தரேன். கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபாரம் சமிட் IAFS. The first India-Africa Forum Summit was held in Addis Ababa, Ethiopia in 2008. Second statement, the African Union was admitted as a permanent member of the G20 during India's G20 presidency. மூணாவது, IIT Madras has set up its first international campus in Zanzibar. So read பண்ணுங்க, pause பண்ணிட்டு answer பண்ணுங்க. Second, with reference to National Board for Wildlife, consider following statement. It is a statutory body constituted under Wildlife Protection Act 1972. It is chaired by Union Minister for Environment, Forest and Climate Change. மூணாவது statement, its standing committee considers and approves projects involving the use of land within
நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். அதே மாதிரி தான் பாஸ் பண்ணுங்கள், நல்லா கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் பண்ணுங்கள். இது 2 ஆன்சர்ஸுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த வீடியோ. தேங்க்யூ.